ஹாய் மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 முக்கியமான விஷயம் பார்க்குறோம். என்னதுன்னா விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தந்தி ஒன் சேனலில் நம்ம யாஸ்மினாக மாற்ற போகிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, இதே அதாவது இன்னொரு டிவியில் ஓடுது எத்தனை பேருக்கு தெரியும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என் சேனலை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் சொல்ல போகிறேன். இந்த 3 விஷயத்தை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். எங்கேருந்து ஸ்கிப் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலாவுதீன் தமிழ், எடிட் பை ஜி ஹரி. பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாஸ்மின் சேஞ்ச். தந்தி ஒன்றில் அலாவுதீன் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதில் யாஸ்மின் சேஞ்ச் ஆக போகிறாங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 எபிசோடு இல்லைன்னா 6 எபிசோடு தான் வரும். இவங்க சும்மாவே சீரியல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் ஒரு 5 இல்லைனா 6 எபிசோடு தான் நீங்கள் நம்மளுடைய கடைசி ஃபஸ்ட்டு இருக்கிற யாஸ்மினாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. ஏன்னா சீசன் முடிய போகுது, சீசன் 2. அதுக்கப்புறம் சீசன் 3ல் நம்மளுடைய புது யாஸ்மின் வர போகிறாங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் என்ன சொல்கிறேன்னாக்கா, தந்தி ஒன் சேனல் நீங்கள் இதுக்கு மேலே அதாவது நிறுத்தாமல் போங்க. நாங்கள் கண்டிப்பாக பார்க்க மாட்டோம். நான் நம்மளோட சேனலில் ரவுடி பேபி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் வச்சு போட்டிருந்தேன். அது கீழே கமெண்ட்டை தெறிக்க விட்டுருந்தீங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேர் வச்சு போடாதீங்க ப்ரோ, ஃபஸ்ட்டு யாஸ்மினையே போடுங்க, அதான் பார்க்க நல்லாயிருக்கு அப்படின்னு. யாஸ்மினை சேஞ்ச் பண்ணுறது 100% கன்ஃபார்ம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய மல்லிகா என்ட்ரி ஆவா. ஓகேங்களா? நம்ம சஃபர் மல்லிகாவை கூட்டின்னு வந்துடுவான். அவன் சஃபர் செத்து போய் மல்லிகாவை கூட்டின்னு வந்துடுவான். இருந்தாலும் இந்த சீன் ஹிந்தியில் ரொம்ப குழப்பியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாக்டவுனு, அதுக்கப்புறம் நடுவில் கேப்பு. அதனால் நாடகத்தை நல்லா குழப்பி கொண்டு வந்திருப்பாங்க. எப்படின்னு சீசன் 2 குழப்பி முடிச்சிருப்பாங்க. அந்த கன்ஃபியூஷன் இப்போ தந்தி ஒன் சேனல் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மொத்த சீனையும் 4-5 எபிசோடையும் கட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து போட்டுருவானுங்க. யாஸ்மின் எதுக்காக நின்னாங்க அப்படின்னு ரீசன் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, மறந்துட்டேன். எதுக்காக நின்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா டைமில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அவங்க பேரண்ட்ஸ் போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் பொண்ணு நடிக்க மாட்டா, இந்த மாதிரி உங்கள் கூட நடிக்கிறதுனால அவள் பார்த்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடம்பு சரியில்லாத காரணத்தினால மட்டும்தான் நடிக்க வரலை, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? சீசன் 3 ஒன்லைனில் சொல்லப்போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாஸ்மினும் நம்ம அலாவுதீனும் செத்து போயிடுவாங்க. அடுத்த ஜென்மத்தில் பிறந்து சஃபரை பழி வாங்குற மாதிரி கதை போகும். இதில் நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோவா என்ன சொல்கிறது பார்க்குற மாதிரி இல்லை. ஆனால் நம்ம சஃபர் வில்லன் அருமையாக நடிச்சிருக்கான். இதில் தான் நான் வில்லனுக்கு ஃபேன் ஆனேன், இந்த சீசன் 3ல் தான். மற்றபடி அந்த அலாவுதீனும் செகண்ட் யாஸ்மினும் அவ்வளோவா செட்டே ஆகலை. நிறைய பேர் அது பார்க்கவும் இல்லை. சரி வாங்க செகண்ட் விஷயம் என்னென்னு போய் பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதே அலாவுதீன் தமிழில் இன்னொரு சேனலில் வருது. இது எப்படிடா வருது, எங்கேருந்துடா வருது அப்படின்னு கேட்பீங்க. அது தமிழில் தான் வருது, ஆனால் அது தமிழ்நாட்டில் இல்லை, மலேசியாவில் வருது. ஏன்டா தமிழ்நாட்டில் உட்காந்தே நல்லா சரியான டைமுக்கு பார்க்க முடியல, இதில் போய் மலேசியாவில் போய் பார்க்க சொல்லியடா அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன செய்கிறது, மலேசியாவில் தான் தமிழில் ஓடுது. பட் மலேசியாவில் எல்லாமே எந்த சினிமையும் கட் பண்ணாமல் போடுறான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வாய்ஸ் பார்த்தேன். வாய்ஸ் என்ன சொல்கிறது, டீனேஜுக்கு மேலே இருக்கிற பசங்க வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோவா நல்லா இல்லை, இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஒரு சினிமை கட் பண்ணாமல் போடுறான். இந்த விஷயம் எனக்கு எப்படா தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய அலாவுதீன் நிறுத்தும் போது நான் சேனலில் வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி அலாவுதீனை எதிர்த்து போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நான் டெய்லி அலாவுதீன் பார்த்துன்னு இருக்கேன் தமிழில் அப்படின்னு. அதை நான் நம்பவே இல்லை. யாராக இருந்தாலும் நம்பியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்காகவே இன்ஸ்டா ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணேன், இது அலாவுதீன் வச்சு.
அதுக்கப்புறம் அவர் கூட போய் பேசினேன். அவர் வந்து லிங்க்கெல்லாம் அனுப்புனார். போய் அதுலேயும் போய் பார்த்தேன். பட் நமக்கு அது டைமிங் செட் ஆக மாட்டேங்குது. இந்த இடத்துல இந்தியாவில் 5:30 PM ஓகேங்களா, அந்த நேரத்தில் போடுறான். ஆனால் மலேசியாவில் கரெக்டான டைமில் 8 மணிக்கு, நைட்டு 8 மணிக்கு போடுறான். ஓகேங்களா, அந்த டைமிங் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால் என்னால் ஒரு நாள் கூட பார்க்கவே முடியல. நான் வந்து காலையில் 9 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போனால் ஒரு 6:30க்கு தான் வீட்டுக்கே வருவேன். ஓகேங்களா, வேலைக்கு போய்ட்டு 6:30க்கு தான் வருவேன். அதனால் அந்த டைமிங் எனக்கும் செட் ஆகாது, உங்களுக்கும் செட் ஆகாது. இந்த இது எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் வந்து எல்லாத்துலேயும் போய் செக் பண்ணிட்டேன். ஒரு இதில் கூட இந்த மலேசியாவில் ஒரு ஆளாவது வந்து அப்லோட் பண்ணல. யூடியூப்லேயும் இல்லை, ஃபேஸ்புக்லேயும் இல்லை, எந்த லிங்க்கும் கொடுக்கல. ஒன்லி என்ன சொல்கிறது, லைவ் சேனல் லிங்க் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து லைவாக மட்டும்தான் பார்க்க முடியும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குது. அதுலேருந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து சில பல வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேனலை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இது வரைக்கும் நிறைய வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, எல்லா வீடியோவும் கண்டிப்பாக வரும், கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா, ஏன் லேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் காலேஜ் அட்மிஷனுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு வந்து 2 வருஷம் கழித்து மறுபடியும் காலேஜ் போக போகிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி 12th முடித்தேன். சில பல காரணங்களால் போக முடியல. இப்போ மறுபடியும் போக போகிறேன். அட்மிஷனும் கிடச்சிருச்சு. BA தமிழ் 30ஆம் தேதியிலேருந்து காலேஜ் போயிடுவேன். அதனால் வீடியோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அழகே அழகே சாங் வந்து எடிட் 75% முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி அதான் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஆனால் கொஞ்சம் நடுவில் இந்த வீடியோ பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் கேட்ட எல்லா பாட்டும் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வரும், கொஞ்சம் லேட் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 30ஆம் தேதிக்கு மேலே வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுவேன். ஓகேங்களா, ஏன்னாக்கா 2 வருஷம் கழித்து காலேஜ் போக போகிறேன். எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் வீகளே. அந்த மாதிரி தான் படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். அவனுக்கு மே மாதம் லீவ்லேயே எல்லாமே மறந்து போயிடுறானுங்க. நான் வேறு 2 வருஷம் கழித்து போக போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி வாங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது அலாவுதீன் தமிழ். எடிட் பை GDR KK ஹரி. பேரை மறந்துடாதீங்க.